ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம ஊசி பட்டாசை பாராட்டுறதை பார்த்துக்கிட்டே சினம் கொண்ட சிங்கமாக இருந்த நம்ம சிக்கல் சௌபதி கர்ஜிக்கும் காண்டாமிருகமாக ஆயிட்டாருங்க. ஏன்ப்பா பொண்டாட்டியை ஒருத்தர் பாராட்டினா பிடிக்கலையா? அதை பெருமையை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? பொண்டாட்டினா உனக்கு கீழே தான் இருக்கணும்னு ஏன் நினைக்கிற? இந்த மாதிரி ஆட்களும் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் கொடூரமாக இருக்குது. அதுவும் கருணை கொடூரமாக இருக்குடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கதையை எப்படி கொண்டு போகாதீங்கடா, இதை பார்க்க முடியலடா, இதை பார்த்து பல பேர் மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்துவாங்கடா, விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. சிக்கல் சௌபதி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா அங்கேயும் போகக்கூடாது இங்கேயும் போடு. அவங்க முன்னாடி நல்ல பேர் எடுத்துடுறாருங்க. அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் இப்படிலாம் நீ மினிக்கிட்டு இருக்கவங்க தான் அப்படி பண்ணுறப்போ போயிட்டு வேற புடவை கட்டிட்டுவான்னு சொல்லிட்டு வேலைக்காரி ஆக்கிட்டாரு. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனாலும் புருஷன் சொல்ல நான் தட்ட மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேங்குது. நம்ம சக்தி சொல்கிறாங்க, அத்தை உங்களை கூப்பிட்டாங்களே அத்தை நீங்கள் போங்கணும் த அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக போக மாட்டேன், என் புருஷனுக்கு பிடிக்கல அதனால நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. பிடிக்கலன்னு அவர் சொல்லவே இல்லையே, அவர் நடத்துனதுலேயே தெரிஞ்சிச்சு. ஆமாம் இதெல்லாம் தெரியுது உனக்கு நல்லா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சக்தியோட மனசு தான் புரியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிக்கல் சௌபதி உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம வேலன் வராரு. வேலனை சாப்பிட கூப்பிட்டதுக்கு நான் சக்தியோட சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. உடனே எவ்வளோ மாறிட்டான் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் சக்தி தாங்க. அதனால் சக்தியை நீங்கள் வேலைக்கு போக விடாமல் ஆக்கணும் அப்படின்றாங்க. ஏங்க ஒரு பொண்ணு வேலைக்கு போணுச்சுன்னா, ஒரு பொண்ணு முன்னேறிச்சுன்னா அந்த பரம்பரையே முன்னேறுதுன்னு அர்த்தங்க. இதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புரியவே புரியாது. நம்ம மீனால் ஒரு பக்கம் எப்படியாவது சேரன்ட்ட உண்மையை சொல்லணும்னு கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க.